ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து தமிழ் வந்து பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்துருப்பீங்க. தமிழ் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கம்பல்சரி ஸ்டோரி வைப்பீங்க. அதே நீங்கள் கம்பல்சரி ஸ்டோரி வைக்கிறீங்கன்னா இதில் ஒரு சில ட்ரிக்ஸில் வந்து நியூ வந்து வந்திருக்கு. அந்த ட்ரிக்ஸ்லாம் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை வந்து போட்டுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போனால் உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்டோரி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸுக்கான ஐக்கானுக்கு வந்து நம்ம வந்து போய்க்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோன்னா வந்து ஆட் ஸ்டேட்டஸ் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஸ்டோரி வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஸ்டோரியை வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டோரி வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு சில செட்டிங்ஸில் நான் சொன்ன ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து ஸ்டோரி வைக்க போகிறீங்க, நீங்கள் பர்சனலாக ஒருத்தருக்கு மட்டும் வைக்கிறதா இருந்தால் ஸ்டோரியை மேலே இங்கே பாருங்கள் ஒரு த்ரீ ஆட்டோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஸ்டேட்டஸ் ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தா ஒன்லி வித் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோரி இப்போல்லாம் அவங்க இன்க்ளூட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து டேரெக்டாக செலக்ட் வந்து பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து பர்சனலாக ஸ்டோரி வந்து வைக்கலாம். இல்லை உங்கள் காண்டாக்ட் இருக்கிறவங்க எல்லாருக்கும் போனால் அவங்களுக்கு வைக்கலாம். இல்லை மை காண்டாக்ட் எக்ஸ்பெக்டடு மை காண்டாக்ட், ஓகே, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, நீங்கள் காண்டாக்டில் யாராவது அவங்களுக்கு மட்டும் வைக்கலாம், இல்லை ஒன்லி வித் ஷேர் வைக்கலாம். ஓகே, உங்கள் சாய்ஸ் தான். இதை மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோரி வந்து வச்சுக்கலாம். இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 என்ன, நீங்கள் வந்து ஸ்டோரி வச்சுருவீங்க. வந்து ஸ்டோரி ஆட் பண்ணாத சொல்ல முடியும். எப்படின்னா நீங்கள் ஸ்டோரி வச்சுருவீங்க, வச்சு முடித்த உடனே உங்களுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சம் ஆப்ஷன் இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து இருக்குது பாருங்கள். வந்து வாட்ஸ்அப் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பில்ல வந்து எடுக்க தெரியாமல் இது மாதிரி நிறைய இருக்குது. இதே மாதிரி ஹெச்டி ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் வந்து அது ஸ்க்ரீனில் பாருங்கள், ஷோ பார்த்து வந்து பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோரியை வந்து வைக்க போகிறீங்க, ஆனால் ஹை குவாலிட்டியில் ஸ்டோரி வந்து வைக்கிறதா இருந்தால் இப்போ நீங்கள் வந்து ஒரு சேட்டுக்கு வந்து போய்டுங்க. சேட்டுக்கு வந்து போய்ட்டு ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு அதை அங்கேருந்து ஆட் ஸ்டோரிக்கு வந்து மூவ் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு வீடியோ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து மூவ் பண்ணணும், ஆனால் நம்மகிட்ட வீடியோ அவ்வளோவா இல்லை. நீங்கள் ஒரு வீடியோ வந்து மூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஷேர் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியில் ஸ்டோரி வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ஒரு சில எஃபெக்ட்லாம் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் வந்து கேட்கும். அதில் வந்து நீங்கள் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கலர் டோன் தான் இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து இது போடுவோம்ல, கலர் ஃபில்டர் போடலாம். நீங்கள் வந்து ஃபில்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் சொன்னதில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாது இப்போ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு ஆர்டினை வந்து போட்டு போயிடுங்க. ஓகேங்களா, டாடா பாய்.